என்னோட யூடியூப் சேனல் Dr.Anu's லிட்ரரி காலிபருக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ உங்களுக்கு ஹானோவெரியன் சக்செஷன்னா என்ன, ஜாக்கோபைட்ஸ்னால் என்ன, ஏன் வந்து குவீன் விக்டோரியா ஆட்சி செய்யாமல் அவங்களோட அங்கிள் கைக்கு இந்த அரியணை போகுது, இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The Tories, whose numbers were recruited chiefly from the landed classes, objected to the foreign war upon the score that they had to pay taxes to prolong it. And the Whigs, representing the trading classes generally, were alleged to be anxious to continue the war as it brought them increased prosperity. அதனால் விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹானோவேர் வாரிசு முறைக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்கோபைட்ஸை ஃபாலோ பண்ணாங்க. இந்த டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டட் கிளாஸஸ், அதாவது ஜமீன்தார் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்க இதிலிருந்து இந்த உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டார்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் வார்லெல்லாம் அவங்க டேக்ஸ் பே பண்ணணும்ல, இதெல்லாம் வந்து அவங்க தள்ளி போடுறாங்க, எதிர்க்கிறாங்க. ஆனால் விக்ஸ் பார்ட்டி பார்த்திங்கன்னா அவங்க ட்ரேடிங் கிளாஸஸை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, அதாவது வர்த்தக வகுப்புகளை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, அதாவது வியாபாரம் அது பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வார் சண்டையை வந்து கண்டினியூ பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு மேலும் ஒரு செழிப்பை, அதாவது ப்ராஸ்பரிட்டியை தரும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் அடுத்த ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் த ஃபாரின் வார். The War of the Spanish Succession was brilliantly successful under the leadership of Marlborough, who besides being a great general was a prominent Tory politician. அதாவது வெளிநாட்டு போர் பற்றி நம்ம படிக்கும்பொழுது ஸ்பானிஷ் பீப்புளுடைய வாரிசு இவங்க வந்து ஸ்பானிஷ் சக்செஷன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருடைய தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா மால்பரோ அவருடைய தலைமையில். இவர் வந்து ஒரு கிரேட் ஜென்ரல் மட்டும் கிடையாது, ஒரு டோரி வகுப்பை சேர்ந்த ஒரு சிறந்த அரசியல்வாதி. The Tories, as the war seemed to be indefinitely prolonged, supplanted year பார்த்தீங்கன்னா 1710 the Whigs with whom they had been cooperating in the earlier stages of the war, and in 1713 they concluded the war by the unfortunate Treaty of Utrecht. இந்த போர் ரொம்ப காலமாக நீடிக்கும் அப்படிங்கிற தோன்றதுனால டோரிஸ் 1810 போருடைய ஆரம்ப கட்டத்தில் ஒத்துழைத்த விக்ஸை மாற்றினர். அது மட்டும் இல்லை, 1713 அவங்க உட்ரெக்ட் உடன்படிக்கையினால் அந்த போரை முடிச்சுக்கிட்டாங்க. கான்டெம்பரரி லிட்ரேச்சர் இஸ் மச் கன்சர்ன்ட் போத் வித் த வார் அண்ட் த பீஸ். அந்த சமயத்தில் வந்த இலக்கிய படைப்புகளானது இந்த போர் மற்றும் அமைதி தொடர்புள்ளனவாக இருந்தன. த சக்செஷன். When Anne ascended the throne, the succession seemed to be safe enough, for she had a numerous family. நம்ம ஏற்கனவே ஹானோவெரியன் சக்செஷன் பற்றி நம்ம சொல்லும்போது குவீன் ஆன் பற்றி சொன்னேன். ஸோ அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். குவீன் ஆன் சிம்மாசனத்திற்கு வரும்பொழுது அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. Nevertheless, her children all died before her, and in 1701 it became necessary to pass the Act of Settlement, a Whig measure by which the succession was settled upon the House of Hanover. So 1701 அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் இல்லாததுனால ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுங்கிற அந்த ஒரு ஆக்ட் வருது. அதனால தான் த ஹவுஸ் ஆஃப் ஆனோவருங்கிறது வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஆன் த டெத் ஆஃப் ஆன் in the year 1714, the succession took effect in spite of the efforts of the Tories, who were anxious to restore the Stuarts. 1714 குவீன் ஆன் இறந்தோடனே இந்த சக்செஷன் நடக்குது. ஸோ டோரிஸ் எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் கூட அவங்களால இந்த ஸ்டுவார்ட்ஸை வந்து திரும்ப பெற முடியல. The events of the year 1714 deeply influenced the lives of Addison, Steele, Swift and many other writers of lesser degree. ஸோ இந்த 1714 நடந்த இந்த ஈவெண்ட்ஸ்னால அடிசன், ஸ்டீல், ஸ்விஃப்ட் இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்பிரிட் ஆஃப் ஏஜ் பற்றி பார்க்க போகிறோம். After the succession of the House of Hanover, the first half of the 18th century was a period of stabilization and steadily growing wealth and prosperity.
இந்த ஹவுஸ் ஆஃப் ஹேனோவர் அந்த சக்சஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்டெபிளைஸ்டாக, அதாவது ஒரு நல்ல நிலையில் இருந்தது. அதுக்கப்புறம் செல்வ செழிப்பும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. The evils of the approaching industrial revolution had not yet been realized, and the country, still free from any suggestion of acronymous class consciousness, underwent a period of comfortable aristocratic rule in which local government rested on the squares typified by Sir Roger D. Coverley. ஸோ அதற்கு அப்புறமாக வரக்கூடிய தொழிற்புரட்சி இதனுடைய தாக்கம் என்னங்கிறத உணராத ஒரு காலமாக அந்த காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் எந்த ஒரு கடுமையான வர்க்க விழிப்புணர்வையும் இழக்காமல் சுமார் ரோஜர் டி கவர்லேயால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஸ்குவேர்ஸ் இவங்களுடைய நம்பிக்கையோட உள்ளூர் ஆட்சியை அனுபவித்தது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான வெறுப்பு கொண்ட ஒரு கிளாஸ் கான்ஷியஸ்னஸ், இவங்க அப்பர் கிளாஸ், இவங்க மிடில் கிளாஸ், இந்த மாதிரி கிளாஸ் வேறுபாடுகள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் லைஃப்பை அந்த காலத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்குவேர்ஸ், அதாவது அந்த இராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்பி இருந்தது. இது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம அந்த அடிஸ்டன் ஸ்டீலில் வரக்கூடிய அவங்களோட கவர்லி பேப்பர்ஸில் நம்ம இந்த சர் ரோஜர் டி கவர்லி பற்றி படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இட் வாஸ் அன் ஏஜ் ஆஃப் டாலரன்ஸ், மாடரேஷன் அண்ட் காமன் சென்ஸ். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொறுமைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங்.